நடிகர் ராஜேஷ் அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி, தான் மகளோட பல வருட ஆசைய நிறைவேத்தி தான் போயிருக்காராம். அந்த ஒரு தகவல் இப்ப அவர் இறந்து 1 வாரம் கழித்து வெளிவந்திருக்குது. நடிகர் ராஜேஷ் அவர்கள பொறுத்தவரைக்கும், அவர் ரொம்ப எளிமையான மனிதர். எக்கச்சக்கமான சொத்துக்களுக்கு அதிபதியா இருந்தாலும், எந்த ஒரு இடத்துக்கு வெளியில வந்தாலும் ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடியவரு. அதுலயும் குறிப்பா தன்னோட மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா, கடந்த ஒரு 12 வருஷத்துல எந்த ஒரு ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஃபங்ஷன்ல கலந்துக்கிட்டாலும் சரி, ரொம்ப எளிமையா தான் வருவாரு. இந்த தங்க நகைகள் போட்டுக்கிறது, ரொம்ப ஆடம்பரத்த காமிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். எவ்வளோ முறை அவருடைய மகனும், அப்பா ராஜேஷ் கிட்ட இத பத்தி எடுத்து சொல்லுவாங்க. மத்தவங்க மாதிரி நீங்களும் தங்க நகையெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆடம்பரம் காமிக்க வேணாம். ஓரளவுக்காவது நகைகள போட்டுக்கோங்க. இது எங்க விருப்பம்னு சொல்லும்போது கூட, அத அவரு கேட்டதே கிடையாதாம். அப்படிப்பட்ட ராஜேஷ், அவர் இறந்து போறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, தன் மகனுக்கான திருமண வேலையில ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லப்போனா ஜூன் 6ஆம் தேதி தன் மகனுக்கு திருமண நிச்சயதார்த்தம் செய்யறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு. இதுக்காக வடிவுகரசி அவர்கள்லாம் கூட ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணியிருக்காரு. அந்த மாரி நேரத்துல தான் மகள் திவ்யா கிட்ட இவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது, மகள் திவ்யா தான் அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. "இதுவரைக்கும் நீங்க தங்க நகைகளோ, ஆபரணங்களோ பெருசா போட்டுட்டது கிடையாது. ரொம்ப எளிமையா தான் இருக்கீங்க. இப்ப தம்பியோட திருமணம் வரப்போகுது. இந்த திருமணத்துக்கு எக்கச்சக்கமான செலிபிரிட்டீஸ நீங்க கூப்பிடுவீங்க. வரக்கூடியவங்க எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஹீரோக்கள் தான் வருவாங்க. அட்லீஸ்ட் தம்பியோட திருமணத்துக்காவது, அந்த திருமண தேதி அன்னைக்காவது நீங்க தங்க நகைகள்லாம் போட்டுக்கணும். வீட்ல அம்மாவோட நகைகள் அவ்வளோ இருக்குது. பத்தாததுக்கு நாங்க அப்பப்ப கிஃப்ட் குடுக்கறது, உங்களுக்கு அன்பளிப்பா வரக்கூடியது, இது எல்லாத்தையும் நீங்க வீட்ல பத்திரமா தான் வச்சிருக்கீங்க. அந்த பொருட்கள்லாம் எப்ப நீங்க யூஸ் பண்ண போறீங்க? அந்த தங்க நகையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. தயவு செஞ்சு தம்பியோட திருமணத்துல மத்தவங்க மாரி நீங்க தங்க நகையெல்லாம் போட்டுக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கைய முன் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ராஜேஷ் தான் பொண்ணுக்காக கட்டாயம் நான் வந்து பையனோட திருமணத்துல இதெல்லாம் போட்டுக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க பர்த்டே, இன்னும் சில விசேஷ நாட்களுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட்ட குடுத்துருக்கீங்க தங்க நகைகளா. அது எல்லாத்தையும் நான் கட்டாயம் திருமணத்துக்காக போட்டுக்கிறேங்கிற மாரி சொல்லியிருக்காராம். ஆனா அவர் சொல்லிட்டு, அடுத்த சில நாட்களே அவர் இறந்து போயிட்டாரு. தான் அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் மகள் திவ்யா காதுல இப்போ வரைக்கும் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு சோகத்துல இருந்து அவங்க குடும்பம் இன்னும் மீண்டே வர முடியல. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமால எக்கச்சக்கமான தயாரிப்பாளர்கள் இருந்தாலும், ஒரு முக்கியமான தயாரிப்பாளரா கருதப்படக்கூடியவர் கலைப்புலி தானு அவர்கள். தளபதி விஜய் அவர்களோட துப்பாக்கி, தெறி இது மாரி மாபெரும் ஹிட் படங்கள இவர் தான் தயாரிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட கலைப்புலி தானு அவர்கள் இப்ப ரீசென்ட்டா விஜய் அவர்கள பத்தி எமோஷனலா பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன பேசியிருக்காருன்னா, "நான் எத்தனையோ பெரிய ஹீரோக்களோட படங்கள தயாரிச்சிருக்கிறேன். எல்லா நடிகர்களையும் எனக்கு ரொம்ப புடிக்கும். ஆனா, என் மனசுக்கு நெருக்கமான நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் தான். ஏன்னா, யாரும் சொல்லாத ஒரு விஷயம் தளபதி விஜய் என்ன பத்தி சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்ப, "தானு சார என் அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சிருக்கேன்னு" விஜய் சொன்னாரு. இந்த மாரி எந்த ஒரு நடிகரும் என்ன சொன்னதே கிடையாது. அதனால எனக்கு விஜய் எப்பவுமே ஸ்பெஷல் தாங்கிற மாரி சொல்லியிருக்காராம். கூடிய சீக்கிரம் துப்பாக்கி மாதிரி ஒரு மெகா ஹிட் திரைப்படத்த தளபதி விஜய்ல வச்சு நீங்க தயாரிக்கணுங்கிற மாதிரியும் ரசிகர்கள் தானு அவர்களுக்கு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.